உங்க எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொன்னா என்னோட நாக்கு அழுகி போயிடும். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்க போற இடம்லாம் வெற்றின்னு சொல்லுவான். அதை நம்பி எங்கேயும் போகாதீங்க. செருப்படி தான் விழும். செருப்படி வாங்குற ராசியை பார்த்திருப்பீங்க. அதிலே ரெக்கார்டு பண்ற ராசி உங்க ராசி. இந்த நாள் இணைய நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டினாலும் இணைய நாள் வரவே வராது. கஷ்டம். இந்த மாதிரி வாழ்றதுக்கு, அசிங்கப்பட்டு வாழ்றதுக்கு கொரோனா காலத்துல நீங்க எல்லாம் கொளுத்திட்டு செத்துருக்கலாம். ஒரு மனுஷன் கஷ்டப்படலாம், தவறில்ல. ஆனா கஷ்டப்படுறதே பொழப்பா வச்சிருக்கீங்க நீங்க. காலண்டர்ல உங்க ராசிக்கு இன்பம்னு போட்டிருக்கோம். இன்பம்லாம் வராது, வரவே வராது. துன்பம் வேணா வரும், ஒரு 2 கிலோ வரும் துன்பம். இன்பம் வராது. இந்த ஜென்மம் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் நீங்க கஷ்டப்படணும், தேரப்படணும், துன்பப்படணும், துக்கப்படணும், வெக்கப்படணும், அசிங்கப்படணும். இதுதான் உங்க தலையெழுத்து. சீரழிஞ்சு போன வாழ்க்கைய சரி செஞ்சதுலாம் நினைப்பீங்க. ஆனா நாசமா போன வாழ்க்கை போனதுதான். ஒன்னும் பண்ண முடியாது. கஷ்டம். ஏறி அடி கபிலான்னு சொல்லுவான். இது நம்ம காலம், பாத்துக்கலாம்னு சொல்லுவான். ஏறி கீறி அடிச்சிடாதீங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு காலமே கிடையாது உங்களுக்கு. கஷ்டம். அஷ்டமாதிபதி 5ல் குரு இருந்தால் ஆட்சி படத்தில் அமரக்கூடிய சூரியன் உச்சஸ்தானம். ஜென்மத்துடைய பார்வை விலக வேண்டும். ஐயனின் கருணை இருந்தாலும் அவசர புத்தி உண்டு. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கை அல்லோலப்படுது, அம்பலப்படுது, அசிங்கப்படுது. ரொம்ப கஷ்டம். அடி வாங்கறதுக்கு என்று அளவெடுத்து செஞ்ச ராசி உங்க ராசி. இன்னும் சொல்ற மாதிரி இல்லனா, கட்டெல்லாம் கண்ணாபின்னு இருக்கு, கண்டமா இருக்குது, தகதகத்து போயிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் கஷ்டம்லாம் போயிடும் நினைப்பீங்க. கஷ்டம் போகாது, உங்க உயிர் தான் போகும். கஷ்டம்.